ஓகே, பாலினாமியல் அடிஷன் எப்போது மேக்ஸில் பார்க்குற அதே பாலினாமியல் தான். பாலி 1ன்னு நான் எடுத்திருக்கேன். அந்த பாலி 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 5x⁴ ப்ளஸ் 3x⁴ ப்ளஸ் 2x ப்ளஸ் 6. பாலி 2ஓடது 6x⁴ ப்ளஸ் 3x⁴ ப்ளஸ் 2x⁴ ப்ளஸ் 9. இதுதான். இந்த ரெண்டு பாலினாமியலையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிஷன் பண்ணி பாலி 3ல் போட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, அதாவது இந்த எக்ஸுன்ற டேர்ம் இருக்குது நமக்கு, அதில் வந்து எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்கோ ரெண்டும் ஈக்குவல் பவர்ஸாக இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி போடணும். அவ்வளோதான். அதாவது நல்லா பாருங்கள், நமக்கு என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. x⁴ ஒரு வேல்யூ, x⁴ ஒரு வேல்யூ, எக்ஸில் ஒரு வேல்யூ, அப்புறம் நான் எக்ஸ் டேர்ம்ஸான கான்ஸ்டன்ட்ஸில் ஒரு வேல்யூ. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்கள், அதாவது x⁴ எனக்கு 5 இருக்குது கோஎஃபிஷியண்ட்டாக பாலி 1ல். அதுவே பாலினாமியல் 2ல் x⁴ கோஎஃபிஷியண்ட்டுக்கு 6 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், ரெண்டு எக்ஸ் பவர்ஸும் எனக்கு காமனாக இருக்குது. அதாவது x⁴ x⁴. இங்கே இதோட கோஎஃபிஷியன்ட் 5ஐயும் 6ஐயும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணி 11ன்னு நான் பாலி 3ல் போடுறேன். இவ்வளோ தான் அடிஷன். ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா x⁴ x⁴ சேம் பவர்ஸ்க்கு, ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸான 3யும் நான் ஆட் பண்ணி 6ன்னு போடுறேன். அவ்வளோதான். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து என்னோடய ரெண்டு பவரும் காமனாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய கிரேட்டர் பவரான 2 எடுத்து நான் இங்கே போட்டுக்கணும். அப்போ என்னோடய கிரேட்டர் பவரோட 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னா அதுதான் 2வை நான் போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் இங்கே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா x⁴ இங்கே இல்லையா, அதனால் நம்ம ஒரு கிரேட்டர் பவர் நம்ம இங்கே போட்டோமா, அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். இங்கே எனக்கு எக்ஸோட பவர் 1ல் இதுவும் இல்லை, ஏன்னா இங்கே எக்ஸோட பவரில் 1 இருக்குது. அப்போ இதுதான் எனக்கு கிரேட்டர், அதனால் நம்ம இதை வந்து இங்கே போட்டுக்கிறோம். எடுத்தது ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் ஆட் பண்ணி இங்கே போடுறேன். இன்னும் நல்லா புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலினாமியல் நோடு வச்சு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய பாலினாமியல் ஸ்ட்ரக்சர். நல்லா லெசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கா, 5x⁴ கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாலினாமியல் நோடில் இது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த நோடை எதை குறிக்குதுன்னா கோஎஃபிஷியண்ட்டை குறிக்கும். அப்போ என்னோடய 5x⁴ 5 தான் எனக்கு இங்கே வரும்னா கோஎஃபிஷியண்ட்டான இங்கே வரும். நெக்ஸ்ட்டு x⁴ இருக்கு இல்லையா, அப்போ அந்த பவர் வேல்யூவான 4 எனக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸுக்கு வரும். அதே ஆஸ் யூஷுவல் தான், மேலே பார்த்த மாதிரியே அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடை இந்த பிளேஸ் குறிக்கும். இப்போ என்னோடய ஒரு நோடுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் பவர், அவ்வளோதான். பக்கத்தில் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட் ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த மொத்த பாலினாமியலையும் நம்ம நோட் பை நோடாக குறிச்சிக்கிட்டே போவோம். லாஸ்ட்டாக நமக்கு எந்த வேல்யூமே இல்லாத நோடில் லாஸ்ட்டாக எந்த நோடையுமே அது லிங்க் பண்ணாத இடத்துல இருக்கக்கூடியது தான் நம்மளோட நல் பாயிண்டர். அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளோட பாலினாமியல் நோட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இதை வந்து இங்கே மேப் பண்ணி பார்ப்போமா லிங்க்டு லிஸ்ட்டில். இப்போ என்ன இருக்குது, எனக்கு 5x⁴ இருக்குது. அப்போ ஆஸ் பர் த நம்மளோட நோட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வரணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ இங்கே இருக்குது, 5 இருக்குது. இப்போ 5வை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அப்புறம் x⁴ இருக்குது. அப்போ நம்மளோட பவர் வேல்யூ இங்கே வரணும். பவர் வேல்யூ என்ன, 4 இருக்குது. 4ஐ இங்கே நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி 3x⁴ இருக்குது. அப்போ 3 என்ன பண்ணுறேன், 3 எடுத்து கோஎஃபிஷியண்ட்டை இங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் 3⁴ இருக்குது. அப்போ இந்த 3ன்ற பவர் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போடுறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், 2 கோஎஃபிஷியன்ட் x⁴ இருக்கிறதா அர்த்தம். இப்போ இங்கே 1 போடுறேன். கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கோஎஃபிஷியன்ட் இடத்துல 6 போட்டுக்கிறேன். x⁴ வேல்யூ எக்ஸ் டேர்மே இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0 போட்டுக்கிறேன். என்னோடய லாஸ்ட் நோடுன்றனால நான் இங்கே நல்லா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய பாலினாமியல் 1 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லிங்க்டு லிஸ்ட்டில் மேப் பண்ணியிருக்கேன். இதே ஸ்ட்ரக்சர் தான் பாலினாமியல் 2க்கும். எப்படி பாருங்கள், 6x⁴ 6x⁴ அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட், அவ்வளோதான். அதே 3x⁴ 2x⁴ 9 கான்ஸ்டன்ட், எக்ஸ் இல்லை, 0 நல், அவ்வளோதான். இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆட் பண்ணுறேன். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, என்னோடய டெம்பரரி பாயிண்டர் டுவர்ட்ஸ் ஹெட்டை வந்து
மேப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ 2 கோஎஃபிஷியன்ட்ஸும் வேறு வேறு இருக்கிறத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பவரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2 கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணணும். இதுதான் பாலினாமியல் ரூல். அப்படி தான் நீங்கள் பார்த்தோம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 2 பவரும் எனக்கு சேமாக இருக்குது, 4 4. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த ஃபர்ஸ்ட் 2 நோடோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணி போடுறேன். அப்போது 2 கோஎஃபிஷியன்ட்டோட பவரையும் 4 இருக்கிறதுனால எதனா ஒரு பாயிண்டரை நான் சூஸ் பண்ணி போடலாம். ஐதர் திஸ் ஆர் திஸ், ரெண்டுமே 4 தான் இல்லையா, அதனால் நான் இங்கே 4 போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட். இந்த பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட 2 டெம்பரரி பாயிண்டருமே நெக்ஸ்ட் நோடுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணி விடுறோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் நோடில் இருக்கக்கூடிய 2 பவரும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஆமாம், 3 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் இதோட 2 கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன், 6ன்னு போடுறேன். இந்த 2 காமன் பவர்ஸில் எதுனா ஒரு நோடை நான் பாயிண்ட் பண்ணி 3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் நோடுக்கு என்னோடய பாயிண்டர் போவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் பார்த்த மாதிரியே 2 பவரும் ஈக்குவலாக இல்லை, ஏன்னா மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், என்னோடய கிரேட்டர் பவர் எதுவோ அதை தான் நான் இங்கே போடணும். இங்கே போட்ட மாதிரியே என்னோடய கிரேட்டர் பவர் எது, என்னோட இந்த பாயிண்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பாயிண்டர் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது. இப்போ இதுதான் என்னோடய கிரேட்டர் பவர் இல்லையா, அதனால் நான் என்னோடய கிரேட்டர் பவரை இங்கே போடுறேன். அதோட கோஎஃபிஷியன்ட்டான 2-ஐ நான் இங்கே போடுறேன். அப்போது இந்த இடத்துல ப்ராசஸ் முடிஞ்சுது. நான் கிரேட்டர் பவரை போட்டுட்டேன். இப்போ என்னோடய பாயிண்டர் இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கும். ஆனால் இங்கே என்னோடய பாயிண்டர் இன்னும் மூவ் ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. எது கிரேட்டர் பவர், இந்த 1 தான் கிரேட்டர் பவர் இல்லையா, 0வோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்னோடய நியூ நோடுக்குள்ளே இந்த இடத்துல என்னோடய நியூ நோடை க்ரியேட் பண்ணுற இடத்துல நான் 1 போடுறேன். 1ஓட கோஎஃபிஷியன்ட்டான 2-ஐ நான் இங்கே போடுறேன். அப்போது இன்னும் இங்கே பாயிண்டர் ஷிஃப்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், 2 பவரும் சேம். அப்போது நம்ம 2 கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி நியூ நோடில் 15 0 அப்படின்னு போட்டு நல்போம். இவ்வளோ தான் பாலினாமியல் அடிஷன். என்னோடய டெம்பரரி பாயிண்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணக்குள்ளே எது கிரேட்டர் பவரோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட பாலினாமியல் அடிஷன் கரெக்டாக ஒர்க் ஆந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்ட் பாலி, அதாவது இந்த நோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராமேட்டிக்கலாக எழுதுகிறோம். அதாவது என்னோடய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பில்டின் கீவேர்டான ஸ்ட்ரக்டை போட்டுக்கணும். அடுத்தது அதுக்கான கிளாஸ் வேர்ட் மாதிரி பாலி போட்டுக்கணும். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் நோடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட். இது என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் கோஎஃபிஷியன்ட்டுன்ற வேல்யூவை, அதாவது வேரியபிள் நேமை நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட வேரியபிள் நேம் போடலாம். புரியணுன்றதுக்காக நான் கோஎஃபிஷியன்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பவர் வேல்யூ இங்கே இருக்கணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் இன்டீஜர்னால், ஸோ நான் இன்டீஜர் பவர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்போனன்ட்டு அந்த மாதிரி வேர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட் எப்பவும் போல் நம்ம எப்போவுமே லிங்க்டு லிஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரக்ட் பாலி ஸ்டார் நெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். அதே ஸ்ட்ரக்சர் தான் நான் என்ன இங்கே பண்ணுறேன்னா 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த 3மே பார்த்திங்கன்னா லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஆப்ஜெக்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலினாமியல் அட்ரஸ் நோட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு குறித்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாலினாமியல். இப்போது ஒரு நோடை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது பாலினாமியல் அப்படின்றத பார்ப்போம்.